ஏன் சாப்பிட வரல? உடம்பு சரியில்லை. ம். உடம்பு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, உன் முகத்துல ஏதோ ஒரு சலசலப்பு தெரியுதே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எனக்கு எப்பவும் மனசு சரியில்லாம போனதே இல்ல. ஏன்னா எப்பெல்லாம் நான் சோர்வடைறேனோ அப்பெல்லாம் நான் உங்களை தான் மாமா நினைச்சுப்பேன். என்னையா? ஆமா மாமா. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் வெளியில வந்திருக்கீங்க. அதை விடவா நமக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு என்ன நானே சமாதானப்படுத்திப்பேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். இது மாதிரி என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நீ ஒவ்வொன்னா பார்த்தாலே உனக்கெல்லாம் வாழ்க்கையில பெரிய நம்பிக்கையே வரும். இந்த உலகத்துல ஒரு தனி பொண்ணா எங்க வேணாலும் போய் சாதிக்கலாங்கிற துணிச்சல் வரும். கண்டிப்பா மாமா, எனக்கும் அதான் வேணும். என்ன, எனக்கு வாழ்க்கை முழுக்க வேணும். அத மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அது போதும் மாமா. இல்ல இல்ல, நீ நல்லா கவலையோடய மூஞ்ச வச்சுக்கோ. அதுதான் உனக்கு நல்லா இருக்கும். ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணிடக்கூடாது. உடனே கடைசி வரைக்கும் உங்க கூட வாழணுமாமான்னு ஆரம்பிச்சிருவோம். மாமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? ஒண்ணுதானே, கேளு. சாயந்தரம் 2 பேர் வந்தாங்கல்ல கெஸ்ட், அவங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல மாமா, இதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல, பட் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பாரிஸ்ல தியாகுன்னு ஒரு மாமா இருக்காருன்னு. உனக்கு தான் தெரியுமே, என் ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் நான் அவ்வளோ மிங்கிள் ஆக மாட்டேன். ஓஹோ. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன் மாமா. சும்மாவா? வெரி குட். எதுக்கு மாமா? போனை கட் பண்ணல, அதுக்கு தான். அதுக்கே வெரி குட் சொல்றீங்க? யாரு? அந்த ரஞ்சித்தோட ஃபோன் கால் தானே? இல்லையே, இது ஏதோ கஸ்டமர் கேர் மாமா. ஓ, நான் கூட அந்த ரஞ்சித்தோட ஃபோன் தான் நினைச்சேன். சரி, அப்படியே ரஞ்சித் ஃபோன் பண்ணா என்ன? ஏய், அதான் எங்க வீட்டுக்கு சாயந்தரம் அந்த கெஸ்ட் சொன்னாங்கல்ல, இது மாதிரி நிறைய ஃப்ராடு பசங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியா பழகுற மாதிரி பழகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல ஆள் இல்லாத நேரமா பார்த்து மொத்தமா சொரண்டிட்டு போயிருவாங்கன்னு. அவங்க அவ்வளவு தூரம் சொல்றாங்க, அப்ப கூட உனக்கு புத்தி வரல? ஒன்னெல்லாம் மாமா, என் ஃப்ரெண்ட் ரஞ்சித் அப்படி ஒண்ணும் கிடையாது. அவன் ஏன் கூட படிச்சவன். கூட படிச்சவன் தானே? பின்ன ஏன் அவன் உன்னோட வீடியோ கால் அட்டன் பண்ணல? அப்பா அவன் ஏதாவது பிஸியா இருந்திருக்கலாம், அதனால அவன் எடுக்காம இருந்திருக்கலாம்ல. அப்படியா? அப்ப இப்ப கால் பண்ணு, அதுவும் வீடியோ கால் பண்ணு. என்ன பண்றது? பண்ணு. ஏன் ரொம்ப யோசிக்கிற? நீ அப்படியே போன் பண்ணாலும் அவன் அட்டன் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் கண்டிப்பா ஃப்ராடா தான் இருப்பான். இல்லனா உன்னோட மிஸ்டு கால் பார்த்துட்டு இந்நேரம் அவன் உனக்கு கால் பண்ணியிருக்கணுமே. ஏன் பண்ணல? இங்க பாரு, நீ ஒரு பொண்ணு, உனக்கு உலக அனுபவங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நான் ஒரு ஆம்பளை, 4 இடத்துக்கு போவேன். வெளி உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கெல்லாம் இந்த மாதிரி கால் வந்தாலே வந்த உடனேவே நான் கண்டுபிடிச்சிருவேன். கூட இருந்துகிட்டே ஒருத்தி உன் குடும்பத்தையே அழிச்சு உன்னையே அடிமையாக்கி வச்சிருக்கா. அது தெரியாம உலக அனுபவத்துக்கு போயிட்டாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இனிமே அவன் கிட்ட இருந்து கால் வந்தா அவன் யாரு என்னங்கிறத டீட்டெயிலா விசாரி. முடிஞ்சா அவனோட போட்டோவையோ இல்ல வீடியோ கால்ல அவன் உன் ஃப்ரெண்டு ரஞ்சித் தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசு. என்ன புரிஞ்சதா? புரிஞ்சது மாமா. என்ன புரிஞ்சுச்சோ உனக்கு? ஹலோ, சொல்லுடி. என்னடி 2-3 தடவை கால் பண்ணிருக்க? வீடியோ கால் வேற பண்ணிருக்க? என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? கிட்டத்தட்ட அப்படிதான். நீ மட்டும் வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணியிருந்தா நான் இங்க காலி. என்னடி சொல்ற, என்னாச்சு? என் வீட்டுக்கு கெஸ்ட்னு 2 பேர் வந்திருந்தாங்கடி.
அவங்க பாரிஸ்ல இருந்து வந்திருக்கோன்னு சொன்னாங்க. உடனே இந்த கிழவி ரஞ்சித் பாரிஸ்ல தான் இருக்கான்னு சொல்லி போட்டு கொடுத்துருச்சு. உடனே அந்த ஆளு ரஞ்சித் நம்பரை கொடு, நான் பேசுறேன், இல்லனா வீடியோ கால் போட்டு தர சொல்லி ஒரே டார்ச்சர். வேற வழியே இல்லாம தான் உனக்கு வீடியோ கால் பண்ணேன். எங்க நீ எடுத்துருவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. நீ மட்டும் எடுத்திருந்த நம்ம பிளான் எல்லாமே நாசமா போயிருக்கும். நாளைக்கு காலையில நீயும் உன் வீட்ல இருந்திருப்ப, நானும் என் வீட்ல இருந்திருப்பேன். அந்த ஆள் இந்த மாதிரி முகம் தெரியாத ஆளுங்கிட்ட பேசி பழகாத, பெரிய ஃப்ராடா இருப்பான்னு வார்ன் பண்ணிட்டு போயிட்டான். ஹே, என்னடி புது குண்டு தூக்கி போடுற? இப்போ அவங்க பாரிஸ்க்கு போய் செக் பண்ணா நம்ம பிளான்லாம் தெரிஞ்சிருமே. நீ கவலைப்படாத, அவங்க பாரிஸ்ல போவே மாட்டாங்க. எப்படி சொல்ற? ஏன்னா அவங்க 2 பேரும் எங்க மாமியார் ஏற்பாடு பண்ண ஆர்டிஸ்ட். என்னடி சொல்ற? இதெல்லாம் அவங்க செட்டப்பா? ஆமாடி, அந்த கிழவி வந்து 2 பேருக்கு காசு கொடுத்ததை என் கண்ணால நான் பார்த்தேன். நம்ம என்ன பிளான் பண்ணாலும் என் மாமியாரு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆட்டத்தை கலைக்கணும்னே பாக்குறா. ச்சே, உன் மாமியாரையும் அந்த கிழவியும் சமாளிக்கிறதுக்கே நீ பெருசா போராடணும். அதுக்கப்புறம் சிவா சார் மனச மாத்தணும். பாவண்டி நீ. எனக்கு என் மாமியார்ல ஒரு பிரச்சனையும் இல்லடி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு செக் வச்சு நான் கவுத்துருவேன். இப்ப என் பிரச்சனையே சிவா தான். ஏன் அவருக்கு என்ன? அவரும் ரஞ்சித்த ஒரு ஃப்ராட தான் பாக்குறாரு. இனிமே ரஞ்சித் கிட்ட இருந்து போன் வந்தா ஜாக்கிரதையா பேசு, அவன் யார் என்னன்னு விவரத்தை வாங்கிட்டு பேசுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் வேணா மறுபடியும் கால் பண்ணி பேசி பார்க்கட்டுமா? திரும்பவும் அவர் ஏதாவது ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கலாம். இனிமே நம்ம என்னதான் ரஞ்சித் பேரை வச்சு வெறுப்பேத்தினாலும் அவர் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. இட்ஸ் ஓவர் டி. என்னடி சொல்ற? அப்போ இவ்ளோ தூரம் போராடினதுல வேஸ்டா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இப்போ இன்னொரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு? ரஞ்சித் நேர்ல வரணும். என்னது, ரஞ்சித் நேர்ல வரணுமா? அது எப்படி முடியும்? தெரியலடி, ஆனா நேர்ல வரணும். அப்பதான் சிவாவோட மனசுல ரஞ்சித்ங்கிற ஆள் மேல மறுபடியும் பொறாம வரும். இல்லனா என்னதான் நம்ம போன்ல பேசிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல என்னையே பேசாதன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. சோ ரஞ்சித் நேர்ல வந்தே ஆகணும். சரி, நீ நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போற? தெரியலடி, யோசிச்சு சொல்றேன். ரஞ்சித் நேர்ல வரலனா இது வரைக்கும் நம்ம பண்ண முயற்சி எல்லாம் வீணா போயிடும்டி. சிவா என் மேல வச்சிருக்கிற காதல வெளியில சொல்லணும்னா இதுதான் சரியான பிளான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல மட்டும் நம்ம தோத்துட்டோம்னா வேற வழியே கிடையாது. அதனால கண்டிப்பா ரஞ்சித் வந்தே ஆகணும். ஏய், ரஞ்சித்னு ஒரு ஆள் இல்லவே இல்லடி. அப்புறம் எப்படி வர முடியும்? உண்மைதான், ஆனா ரஞ்சித்னு ஒருத்தன் வந்தே ஆகணும். எப்படி சக்தி? இது வரைக்கும் தெரியல, ஆனா சொல்றேன். சரி, நீ மனச மட்டும் தளர விடாத. கண்டிப்பா சிவா சார் உனக்கு தான். அது எனக்கே தெரியும்டி. அதுல சஸ்பென்ஸ் என்னன்னா எப்படி நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறோங்கிறதா. பாப்போம். ஓகேடி, பை. சரி, பாய். வெங்கட் மாதிரி ஒருத்தரை பார்க்கறது அதிசயம் தாண்டி. நானும் எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்துருக்கேன். ஆனா பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ண போயிட்டு அது அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. ஆனா வெங்கட் அப்படி இல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி பண்ணியிருக்காரு. அவர் உண்மையிலே கிரேட். இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. இவையே இப்ப கால் பண்றா? ஹலோ. ஹாய் வெங்கட், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன், நீ? ஆ, சாப்பிட்டேன். அப்புறம் என்ன இந்த நேரத்துல காலு? ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீ ஃப்ரீயா? என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் நீ ஃப்ரீயான்னு சொல்லு. ஃப்ரீ தான், என்ன விஷயம் சொல்லு.
அப்போ நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட் வர முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்டா? எதுக்காக? நேர்ல வா, நான் சொல்றேன். சரி ஓகே, நான் வரேன். ம். என்ன விஷயம்? எதுக்காக வர சொல்லியிருப்பா? அதான் போறோம்ல, பாத்துக்கலாம். வர வர சீமராஜா வலிய விட்டுங்கடா. என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஏன் நான் சந்தோஷமா இருக்கிற உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல மாமா, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். ம், காரணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? மாமா, இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாம நடக்கவே நடக்காது மாமா. ஒருத்தங்க அழுதாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதே மாதிரி சிரிச்சாங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணமே இல்லாம எந்த ஒரு அசைவும் இருக்காது மாமா. அப்படி காரணம் இல்லாம ஏய், போது நிறுத்து. இப்ப என்ன, நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு காரணம் தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா மாமா. காரணம் இருக்கு, ஆனா அத உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் மாமா. ரஞ்சித்னு ஒருத்தர் இல்லைன்னு தெரிஞ்சதுனால வந்த சந்தோஷம் தான் அது. எல்லா ஆம்பளைங்களுக்கும் வர சந்தோஷம் தான் அது. வெளியில சொல்லாம பெரிய ஆம்பளைங்கிற ஒரு ஈகோ வேற. இவளுக்கு யார் காலையில கூப்பிடுறா? மாமா, யார் போன்ல? அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப். அவரை நான் போன் பண்ண சொல்லவே இல்லையே மாமா. ஏய் ஏய், உன்னை எல்லாம் மதிச்சு எவன் போன் பண்ண போறான்? அதான் உன் ஃப்ராடு ஃப்ரெண்ட் ரஞ்சித். ரஞ்சிதா? ரஞ்சிதா, குடுங்க குடுங்க, அவன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், பார்த்து பேசு. நேத்து எங்க பாரிஸ் அங்கிள் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? அவன் ஏதாவது 1 நம்பர் ஃப்ராடா இருக்க போறான். ஃப்ரெண்டுன்னு ஏமாந்துற போற. ஹலோ, சொல்லுடா. என்னது, சென்னைக்கு வந்துட்டியா? சென்னைக்கு வந்துட்டானா? எப்படா வந்த? ஓ, இன்னைக்கு தானா? சூப்பர்டா. ஆமா, நீ சென்னைக்கு வந்ததையே என்கிட்ட சொல்லவே இல்ல. இதுதான் உன் ஸ்பெஷாலிட்டி. அப்பப்ப சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்ப. ஓ, அதனால தான் நேத்து வீடியோ கால் பண்ணும்போது எடுக்கவே இல்லையா? சரி, எத்தனை நாள் இங்க இருப்ப? என்னது, வந்த வேலை முடிஞ்ச எப்ப வேணா கிளம்பி போயிடுவியா? ஓ, அதனாலதான் நம்ம மீட் பண்றோமா? சரி, எப்போ, எங்க, எத்தனை மணிக்கு? இன்னைக்கே வா. இப்பவே வா. 10 மணிக்கா? எங்க? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலையா? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கா? ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மீட் பண்றோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல. எவ்வளவு பொருத்தம் பாத்தியா? சூப்பர்ல. கண்டிப்பா நான் வந்துடுறேன். வச்சுட்டுமா? மாமா, இப்படிதான் மாமா. எப்ப பாரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அசத்துக்கிட்டே இருப்பான். எப்ப என்ன பண்ணுவான்னு யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. மாமா, என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளவு நேரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, இப்ப என்ன உருன்னு ஆயிட்டீங்க? இதுக்காவது காரணம் இருக்கா? இதுக்கு காரணம் இருக்கு, ஆனா அத நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். மாமா, நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, காரணம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல. என்ன காரணம்னு எனக்கே தெரியும். என்ன என்ன தெரியும் உனக்கு? உங்க சந்தோஷத்துக்கு கோவத்துக்கு காரணம் நான் மட்டும்தானே எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. எக்ஸாக்ட்லி, கரெக்ட்டா சொன்ன. மாமா, நான் எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவேன். நீங்க தான் என்ன தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. சரி மாமா, ரஞ்சித் 10 மணிக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிருக்கான். ஐயோ, இப்பவே டைம் ஆயிடுச்சு மாமா. நம்ம சண்டே அப்புறமா வச்சுக்கலாம். ஏய் ஏய் ஏய், மாமா, அதான் அப்புறம் சண்டை போட்டுக்கலாம்னு சொன்னேன்ல. நான் எப்ப இவகிட்ட சண்டை போடுறேன்னு சொன்னேன்? இப்படிலாம் பேசவே கூடாது.
என்னது ரஞ்சித் சென்னைக்கு வந்திருக்கானோ? முதல்ல சுபத்ராட்ட சொல்லணும். சுபத்ரா, சுபத்ரா எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வாமா. என்னம்மா எதுக்குமா இப்படி கத்திட்டு வர? மா, நாம பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சுமா. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்றியா? ஆமாமா, அந்த ரஞ்சித் பொய்யானவன் நிரூபிக்கிறதுக்காக சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சோம்ல, அது அத்தனை வீணா போச்சுமா. அந்த சிவா பைய கூட நாம ஆடின நாடகத்தை நம்பிட்டான்னு நம்ம சந்தோஷத்துல இருந்தோம்ல, அதுக்கு அந்த சக்தி வேட்டு வச்சுட்டாமா. என்னம்மா சொல்ற? அதான் அந்த ரஞ்சித் பொய்யானவன் ஃப்ராடுன்னு நம்ப வச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா, அதெல்லாம் நேத்து நடந்த கதை. அது அப்படியே இப்ப தலைகீழா மாறிடுச்சுமா. மா, டென்ஷன் படுத்தாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அம்மாடி, அந்த ரஞ்சித் பைய சென்னைக்கு வந்திருக்கான். என்னம்மா சொல்ற? ரஞ்சித் சென்னைக்கு வந்திருக்கானா? உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அந்த சக்தி போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டமா. என்ன கேட்ட? அந்த ரஞ்சித் பாரிஸ்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டானா. இந்த சக்தி அவனை போய் பார்க்க போறாளாம். எப்படிமா? நீ சொன்ன மாதிரி நேத்து தானே அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு ஃப்ராடுன்னு எல்லாரையும் நம்ப வச்சோம். அப்புறம் எப்படி அவன் நிஜமா வருவான்? அந்த சக்தி ரஞ்சித்னு ஒருத்தன் இருக்கான்னா நேத்தே அதை நிரூபிச்சிருக்கணும்ல. நீ கேக்குறதெல்லாம் சரிதாமா, ஆனா அவன் எப்படி வந்தான்னு எனக்கே ஒண்ணும் புரியலமா. இல்லம்மா, இதுல ஏதோ கோல்மால் இருக்கு. கண்டிப்பா அந்த சக்தி ஓவர் நைட்ல ஏதோ பிளான் பண்ணிருக்கா. எவனையோ ரஞ்சித்னு வர வச்சுட்டா. அம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஐயோ, கடைஞ்சி எடுத்த உண்மைமா. அம்மா, நீ சொல்றது உண்மைனா சக்தி ரஞ்சித்தை பார்க்க போகும்போது நீ ஃபாலோ பண்ணிட்டு போ. அந்த ரஞ்சித் யாரு என்னன்னு விசாரிச்சு என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அடி, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல, அந்த சக்தியை ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த ரஞ்சித் பைய யாருங்கறத கண்டுபிடிச்சு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். எப்படி அவன் நேர்ல வருவா? கண்டிப்பா ரஞ்சித்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. சக்தி ஏதோ பிளான் பண்ணிருக்கா. அந்த ரஞ்சித்தை முதல்ல நேர்ல பார்க்கணும். மாமா 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 மாமா, ஒரு நிமிஷம். என்ன? நீங்க ஆபீஸ் தானே போறீங்க? ஏன் உன்னை மாதிரி ஓபி அடிக்க போறேன்னு நினைச்சியா? ஆபீஸ்க்கு தான் போறேன். சரி மாமா, அப்படியே போற வழியில என்ன வலசர பக்கத்துல விட்டுறீங்களா? வலசர பக்கத்துலயா? எதுக்கு? இல்ல, என் ஃப்ரெண்ட் ரஞ்சித் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ஹோட்டலுக்கு வர சொல்லிருக்கான். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்ல மீட் பண்றீங்க. ஆமா மாமா. ஓ, வளசர வாக்கமா. மாமா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு மாமா. அப்படியே போகும்போது என்ன வலசர பக்கத்துல விட்டுட்டு போயிடுங்களேன். ஏய், ஆபீஸ் எங்க இருக்கு? வலசராக்கம் எங்க இருக்கு? என்னால முடியாது. நான் நேரா ஆபீஸ்க்கு தான் போவேன். ஏன் மாமா, அப்படியே வலசர பக்கம் போயிட்டு அப்படியே ஆபீஸ் போக கூடாதா? ஓ, போலாமே. வலசராக்கம் என்ன? நேரா கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு அங்க யூ டர்ன் போட்டு சென்னைக்கு வந்து ஆபீஸ்க்கு போலாம். போலாமா? மாமா, உங்க கூட வரணும்னா நான் எங்க வேணாலும் வருவேன் மாமா. கன்னியாகுமரி என்ன, காஷ்மீர் வரைக்கும் நான் வரதுக்கு ரெடி. போலாமா? கேட்டேன்ல, ஏன் தப்பு ஏன் தப்பு. என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஓ, எப்படி போலான்னு யோசிக்கிறீங்களா? ஏய், எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மாமா, இப்ப என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்ல இறக்கி விடுவீங்களா மாட்டீங்களா? முடியாது. நீ போறதுக்கே நான் பெர்மிஷன் கொடுக்கல, அப்புறம் எப்படி நீ போவ? ஏன் ஏன் நான் போக கூடாது? ஆமா, நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். சொல்லுங்க, நீங்க எதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? ஏன்னா நான் உன்னோட 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 அது சொல்லுங்க மாமா, என்னோட அது